ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். நமஸ்காரம். கோளறி வாழ்க்கை ஆழிவாழ் ஐயன், நாசிக்கு வெளியே மூச்சோடாத தவ வல்லபம் கொண்ட நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழித்தாரை ஆண்டவர்கள் பொற்பாதம் பணிந்து நமஸ்கரித்து, இன்று நமது கற்பகத்தரு சபையில் சொத்து என்கிற ஒரு தலைப்பில் முத்திப்பேரை வழங்குவதற்காக விளைகிறேன். சாதாரணமாக இந்த உலகத்துல எல்லாரும் சொத்து சோகம் சேர்க்கணும், அதுதான் என்னோட கடமை, பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சோகம் சேர்த்து வைக்கணும், இப்படிதான் எல்லாரும் நினைப்போம். எதை நம்ம எல்லாம் சொத்தா நினைக்கிறோம் அப்படின்னா, காசு, பணம், வீடு வாசல், நில பொலம், நகை நட்டு, எல்லாத்தையுமே அப்படி ரெட்டை ரெட்டையா தான் நம்ம சொல்லுவோம். காசு, பணம், வீடு வாசல், நில பொலம், நகை நட்டு, இதை தான் நம்ம எல்லாருமே ஒரு சொத்தாக நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதை நிறைய சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே பாடுபடுறோம். அதை நோக்கிதான் நம்ம எல்லாருடைய, இந்த உலக மக்கள் எல்லாருடைய ஒரு பயணமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இளமையில அப்படி ஓடி 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 நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிட்டோம்னா வயசான காலத்துல ஒரு நிம்மதியா அமைதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த இளமையில ஓடி 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 நிறைய சம்பாதிச்சு நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா இப்படி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற யாராவது அந்த முதுமை காலத்துல நிம்மதியாக ஒரு மன அமைதியோட வாழ்றாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல அந்த மாதிரி யாரும் நிம்மதியா அமைதியா சொத்து சேர்த்தவங்க யாருமே அப்படி நிம்மதியா அமைதியா வாழ்ற மாதிரி தெரியல. அவங்க எல்லாருமே இந்த சொத்து இல்லாதவங்க கூட நிம்மதியா இருப்பாங்க போல, இந்த சொத்து இருக்கிறவங்க தான் நிம்மதியா இல்லாம, இந்த சொத்துனாலே பல சண்டைகள் வர்றதும். நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது, இந்த சொத்தை எனக்கு தரணும், நீ எதுக்கு அவனுக்கு கொடுத்த, நீ எதுக்கு சகோதரனுக்கு கொடுத்த, அப்படின்னா நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். உறவுகள் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போயிருச்சு. உறவுகள் கூட பிறந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும், இன்னும் அந்த சொத்தை கையில இருந்தா எந்த நேரத்துல எவன் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடையும், அப்புறம் இந்த சொத்துக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கொலையே செய்யறத கூட நாம எல்லாம் பார்க்கதான் செய்யறோம். அப்போ இப்படி எல்லாம் ஒரு துன்பத்தை கொடுக்கிற இது சொத்தாக்குமா? அப்போ இதெல்லாம் அதுவும் அழிஞ்சே போகக்கூடிய சொத்து தான், நம்மளையும் அழிக்கக்கூடிய ஒரு சொத்தாகத்தான் இருக்கு. அப்ப எப்படி நம்ம இதெல்லாம் ரெட்டை ரெட்டையா நம்ம சொன்னோமே, நில பொலம், வீடு வாசல், நகை நட்டுன்னு, தெய்வமும் அந்த ரெட்டையா சொல்லி இதெல்லாம் தூசு தும்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே தூசி தும்பு, இது ஒரு தூசி தும்புக்கு தான் சமானம். நீ இந்த வீடு வாசல், நில பொலம், நகை நட்டுன்னு நினைக்கிறியே, இது எல்லாமே தூசி தும்பு தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில அது இது சொத்தே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து சொல்றாங்க. இன்னும் நம்ம இந்த தேகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது சொத்துன்னு நினைச்சு சில பேர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்லாம் பழமொழி எல்லாம் பேசிட்டு இந்த உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுதான் நமக்கு சொத்து, இந்த உடம்பு தான் சொத்து அப்படின்னு சொல்லி உடம்பையும் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த உடம்பு கடைசி இந்த உடம்போ இல்ல நீ சேர்த்து வைக்கிற இந்த சொத்துக்களோ, நீ வாழ போற அந்த நித்திய வாழ்வு அதுக்கு துணை நிற்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மனிதன் நித்திய வாழ்வு வாழ வந்தவன் ஆச்சே, இதுல ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்து வைக்கிறோமே, அதுல ஏதாவது ஒன்று இந்த மனிதனுக்கு அடுத்து வாழ போற அந்த நித்திய வாழ்வுக்கு துணை இருக்குமா? சொத்து அப்படின்னா அந்த நித்திய வாழ்வுக்கு துணை இருக்கிறதுக்கு பேர் தான் சொத்து. அப்போ நம்ம சேர்த்து வச்ச ஏதாவது அந்த நித்திய வாழ்வுக்கு துணை இருக்குமா? நம்ம வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு இளமை காலத்தெல்லாம் ஓடி ஓடி உழைச்சு முதுமையில உட்காந்து அதை அனுபவிக்கணும்னு நினைச்சு அனுபவிக்கவும் முடியாம நம்ம வாழ்நாளையெல்லாம் வீணால் ஆக்கணுமே, இந்த சொத்து நம்முடைய அந்த நித்திய வாழ்வுக்கு துணை இருக்குமா அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் கோடாயுதப்பூர்
பக்கம் 253 பார்ப்போம். இதற்கு தன் வாழ்நாளை வீணாளாக்கி பட்ட பாடு என்ன? இப்போ இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் வீணாளாக்கி, இந்த மெய் சொத்துன்னு ஒரு சொத்து இருக்கு, அதை தேடுறதுக்காக தான் இந்த வாழ்நாள் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் மறந்து இந்த வாழ்நாளை எல்லாம் வீணாளாக வெட்டி செலவு செய்யறோம். அந்த பெருமுதலை இழந்து விட்டு பட்ட பாடுதான் என்ன? ஒரு பெருமுதல் கொடுத்து அனுப்பியிருக்காங்க நமக்கு. இந்த முதலை வச்சு, இந்த முதல்ல 1க்கு 10 நீ பெருக்கி ஒரு சொத்தை சேர்த்துட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. அதை மறந்துட்டு இங்க அந்த சொத்தை இழந்துடுறோம். நம்ம அந்த பெருமுதலை இழந்து விட்டு பட்ட பாடுதான் என்ன? அந்த நித்திய மேனி வரவை, கற்பாந்த கோடி காலம் வாழ்வதற்கான திருமேனி வரவை விட்டு விட்டு பாடுபட்டாயே. அப்படி தேடிய அனைத்தும் கடைசியில் போட்டு விட்டுத்தானே போக போகிறாய். ஏதாவது நம்ம உன்னை கொண்டு போக போறோமா? இல்லையே, போட்டுட்டு தானே போக போறோம். குர்ஆன்ல ஒரு திருவசனம் இருக்கும், நீ எதை கொண்டு போக போறியோ அதுதான் சொத்து. நீ போட்டு விட்டு போறதுக்கு பேரு சொத்து அல்ல, நீ கொண்டு போக போறதுக்கு பேர் தான் சொத்து. அப்போ நம்ம இங்க எல்லாத்தையும் போட்டுட்டு தானே போக போறோம். இப்படி போட்டு விட்டு போகிறதை சம்பாதிக்கிற நீ நிரம்ப அறிவாளியா? இப்ப நாமெல்லாம் நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க தான் பெரிய அறிவாளின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீ இப்படி சொத்தெல்லாம் சேர்த்துட்டா நீ அறிவாளியா? உனக்கு அறிவு இதுக்காகவா கொடுக்கப்பட்டது? அறிவு இல்லைங்கிறது மட்டும் இல்ல, முட்டாள்னே சொல்லலாம். ஏன்னா மெய்க்காக கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அதுக்காக செலவழிக்காம, எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு செலவழிக்காம வெட்டி செலவு செய்யற ஒரு மட்டியாகவும் மடையர்களாகவும் தான் இருக்கும். இதை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கவே நமக்கு தெரியாது. தெய்வம் அவர்கள் எடுத்து கொடுக்கலைன்னா, மனிதனாக பிறந்தவன் இடையிலே மற்ற பறவைகள் விலங்கினங்களை போல் செத்து இன்னும் அவைகளை விட அவகேடாய் மகா நாற்றத்தோடு போவதற்காகவா இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து தந்ததோடு அல்லாமல் அறிவு வல்லவத்தையும் இவனுக்கு கொடுத்திருப்பான். சுருக்கமாக இவன் போகும் அவகேட்டையும் அந்த நித்திய வரவையும் வைத்துப்பார், நன்றாக நினைத்துப்பார். நீ எதற்காக வந்தாய் என்று கேட்டால் காசு பணம் சம்பாதிக்க என்பான். அதுதான் தெரியும், வேற என்ன சம்பாதிக்க நம்ம வந்திருக்கோம், இந்த மனித தூலம் எதுக்காக நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. காசு பணம் நிறைய சேர்த்து வைக்கணும், அது ஒரே ஒரு நோக்கம்தான். காசு பணம் விடாமல் தேடி என்ன பண்ணுவாய்? கடைசியில் எல்லாத்தையும் போட்டு விட்டுத்தானே போக போகிறாய் என்றால் பின்னாலே பிள்ளை குட்டிகளுக்கு வேணும் என்று சொல்கிறான். ஆமா, நான் போட்டுட்டு தான் போறேன், அது எனக்கு தெரியும், ஆனா என் பிள்ளை குட்டிகளுக்கு அது ஆகும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ உன் வாழ்நாளையெல்லாம் வீணாளாக்கி சம்பாதிச்சு அவனுக்கு என்ன வேலை? அப்ப நீ சேர்த்து வச்சீன்னா அவனுக்கு என்ன வேலை? உன்னிடம்தான் 4-5 லட்சம் இருக்கிறதே, ஏன் இந்த பாடுபடுகிறாய்? அடே சனியனே, உன் பிள்ளை குட்டிகள் கால் செவிடாக, கண் குருடாக, வாய் ஊமையாக, கை கால் முடமாகவா போக போகுது? அவன் என்ன முடமாகவா இருக்கான்? அவனுக்கு சம்பாதிக்க தெரியாதா? நீ சேர்த்து வைக்கிற, உனக்கு பிறந்தது தானே. நீ புலினா உன் பிள்ளையும் புலியா தானே இருக்கும். புலிக்கு பிறந்தது நகம் இல்லாமலா போய்விடும்? ஏன் உன்னை போல் சம்பாதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறாய்? அப்போ அவங்களெல்லாம் உணர்த்து கத்தவங்கன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சிடணும், அவங்க உட்காந்தே திங்கட்டணும்னு நினைச்சு நீ சேர்த்து வச்சின்னா அவன் உட்காந்தே அம்புட்டே அழிச்சிருந்தான். என் மூதேவி என்று கேட்டால் ஆமாம் அது என்னமோ என்று பதில் சொல்ல முடியாமல் விழிக்கிறான். ஏன் இப்படி சொன்னோம்? நாம் இப்படி சொன்னோமே, எங்கே இதை கிராஸ் பண்ணு பார்ப்போம். ஒரு தெய்வம் இப்படி நம்மளை கேட்டுட்டாங்க, அட சனியனே, அட மூதேவி அப்படி எல்லாம் நம்மளை திட்டுறாங்க. இப்படி காசு சம்பாரிச்சு வைக்கிறியே, உன் பிள்ளைகளுக்கு நீ போட்டுட்டு போறேன்னு தெரியுது உனக்கு. எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நல்லா இருக்கணும்ன்ற வசனத்தை எல்லாரும் பேசுவாங்க. அப்போ உன் பிள்ளை நல்லா இருக்கும்னு நீ போன பிறகு அது நல்லா இருக்குமா? இல்ல அந்த காசெல்லாம் அழிச்சிட்டு நாசமான நடுத்தருவுல நிக்குமான்னு உனக்கு தெரியுமா? வாழ கத்துக்கொடு, அவங்களுக்கு சம்பாதிக்க கத்துக்கொடு. நீ சம்பாதிச்சு வச்சுட்டு போகாத அப்படின்னு நம்மளை இப்படி எல்லாம் திட்டுறாங்களே. அப்ப அவங்க சொல்ற இந்த வார்த்தைய யாராவது கிராஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா கிராஸ் பண்ண முடியாது.
அப்போ அறிவு இதுக்காக கொடுக்கப்படல. அப்போ இவன் அறிவாளியா அப்படின்னா இந்த அறிவானது இதுக்காக கொடுக்கப்படல, இந்த வாழ்நாள் இதுக்காக கொடுக்கப்படல. இவன் இந்த ஆயுளையும் வாழ்நாளையெல்லாம் வீணாளாக்கி பாடுபட்டு தேடிய அந்த வீடு மனை மாடு ஆடு உற்றார் உறவினர் எதுவுமே அடுத்து வாழ போற அந்த நித்திய வாழ்க்கைக்கு உதவாதே. அந்த இறுதியில் வரப்போகிற ஒரு மரண ஆபத்துன்னு உனக்கு வருமே, அந்த ஆபத்துல தடுக்கக்கூடிய ஒரு சொத்து வேணுமே, அந்த சொத்தை நீ சேர்த்தியா? இந்த ஏதாவது அதுக்குரிய சொத்தாக இருக்குமா? திருமஞான குரல் பக்கம் கொடு பார்ப்போம். பெரிய ஆபத்தாகிய கொடிய மரண அவஸ்தை இறுதி நேரத்தில் இவனுக்கு வருதே, அந்த நேரத்தில் இவன் காலமெல்லாம் பாடுபட்டு தேடிய வீடு மனை மாடு ஆடு உற்றார் உறவினர் எதுவா இருக்கட்டும் வந்து உதவுமா? உதவுவது இல்லை. அது இருக்கட்டும், தன்னை விட்டு எப்பவும் நீங்காத தன் சொந்த சொத்தாகிய, சரி இதெல்லாம் சொத்து இல்ல, அதெல்லாம் நம்ம சொந்த சொத்து இல்ல, வெளியில நிலம் பொலம் வீடெல்லாம் நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கல, நம்ம கூட ஒட்டி பிறந்து வச்சுட்டு வந்ததே நம்ம கண் காது மூக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு உடம்ப பேணி பாதுகாத்து வைக்கிறோமே, அந்த சொத்து உன்னுடைய கண் காது மூக்கு கை கால்கள் கூட அந்த மரண தருவாயில் உன்னை கைவிட்டு விடுகிறதே. அது நேரம் இவனுடைய மனமாகிய நினைவும் அறிவும் எதிர்பாராமல் வந்து மோதும் மரணம் என்ற அந்த ஆபத்தை தாங்க முடியாமல் தட்டுண்டு தடுமாறுகின்றன. மேற்கொண்டு அந்த அவஸ்தை பொங்கோடி காலத்துக்கும் மாறாத நீங்காத நரகலாகிய தீட்டை இவன் மீது வாரி இறைத்து இவன் ஒரு பாவி என்று வெளிக்காட்டி விடுகிறது. ஏன் எல்லா சொத்து வச்சிருந்தானே, பெரிய பணக்காரனா தானே இருந்தான், ஏன் இப்படி பாவின்னு வெளிக்காட்டுச்சு? தீட்டையே வெளியே வந்துச்சு. ஏனெனில் எல்லா சக்திகளையும் எல்லா செல்வ சம்பத்துகளையும் பெற்றிருந்தாலும் எல்லா சம்பத்து எல்லா சொத்தும் தான் வச்சிருந்தான். ஆனா சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்க்கலையே. அந்த கொடிய பேராபத்தாகிய மரண தருவாயில் உதவக்கூடிய ஒரு அருள்நுணையை இவன் தேடிக்கொள்ளவில்லையே. அப்போ அந்த ஒரு அருள்நுணை, அந்த ஒரு செல்வ சம்பத்து, அதுதான் நமக்கு சொத்து, அதுதான் மெய்யுலக சொத்து. அப்போ இதெல்லாம் ஒரு பொய்யுலக சொத்தாக இருக்குது. இதெல்லாம் உன்னை விட்டு போகக்கூடிய சொத்தாகவே இருக்கிறது. இதெல்லாம் ஈடு நில்லாத ஒரு சொத்தாக இருக்கிறது. ஈடு நில்லாதது மட்டுமல்ல, சம்பாதித்த உன்னையே கவலைக்குட்படுத்தும் பாழானவை, இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே வராத ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த பொய்யுலக சொத்து அப்படின்னு இருக்கும்போது, அப்ப அந்த மெய்யுலக சொத்து அததான் நம்ம பார்த்தோம் குரான்ல நீ எதை எடுத்துட்டு போறியோ அதுதான் சொத்து அப்படின்னு குரான் திருவசனம் சொன்னது போல, அந்த மெய்யுலக சொத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் உனக்கு இந்த வயது வாழ்நாளை கொடுத்தாங்க. நீ என்ன பண்ற? அந்த வயது வாழ்நாளை காவு கொடுத்து இந்த பொய்யுலக சொத்தை சம்பாதிக்கிற. ஆனா மெய்யுலக சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியத்துக்கு நீ வாழ்நாளெல்லாம் வீணாளாக்கி என்ன பாடுபடுற? அந்த பாடெல்லாம் தேவையே இல்லை. அந்த மெய்யுலக சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாடுமே இல்லை. அதை சம்பாதிக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம்னு நம்மளுக்கு பெருமானவங்க எடுத்து காமிக்கிறாங்க. நீ என்ன செய்யணும்? அந்த மெய்யுலக சம்பாத்தியத்தை நிறைய சேர்த்து வைக்கணும். அதை சம்பாதிக்கிறதுக்கு நீ என்ன பாடுபடணும் அப்படின்னா, யாரு அந்த மெய்யுலக சம்பாத்தியத்தை நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதுல பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய மனோநோக்கிற்கு இணங்கி நடந்து அவர்களுடைய நேசராக ஆகி கொண்டால் போதும். அவங்களுடைய அன்புக்குரியவர்களாக நீ ஆகி கொண்டால் போதும். அவங்க அந்த சொத்துக்கெல்லாம், அந்த சொத்துக்களுக்கெல்லாம் நம்மளை பாக்கியதை உடையவர்களாக, இந்த சொத்துக்கு பாக்கியதை உடையவர்களாக நம்மளை எல்லாம் ஆக்கிடுவாங்களாம். இப்போ நாம என்ன செய்யணும்? அந்த மெய்யுலக சொத்து வேணும் அப்படின்னா, அந்த சொத்து யார் தேடி நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ அவங்கள தேடி அவங்களுடைய அன்புக்குரியவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். கோடாய்தக்கூர் திருவாக்கியம் 197. எம்முடைய நினைவு யாரை வெறுப்பாக நோக்குகிறதோ அவர்கள் எல்லாம் அந்நியர்கள், அவர்களுக்கு எமது மெய்யுலக சொத்தில் பாத்தியதை கிடையாது. அப்போ எனக்கு என்னுடைய நினைவுக்கு யாரெல்லாம் வெறுப்பா நடக்கிறாங்களோ
அவங்க எல்லாம் எனக்கு அந்நியர்கள். அப்போ நம்ம அவங்க அந்நியர்களா இல்லாம அவங்களோட நேசர்களாக இருந்தோம்னா அந்த மெய்யுலக சொத்துல நமக்கும் பங்கு கொடுத்துருவாங்களாம். அந்த சொத்துல நமக்கும் பாத்தியதை கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளவு எளிமையாக அந்த மெய்யுலக சொத்து கிடைக்கிறதுக்கு தெய்வம் அவர்கள் ஒரு வழி காட்டுறாங்க. நம் உத்தரவுக்கு வேலை செய்கிறவனை மாற்றி செய்ய சொல்பவனே விரோதி. அப்ப அவங்களுக்கு விரோதியா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, அவங்களுடைய உத்தரவுக்கு யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த வேலை செய்யறவனையும் நீ அப்படி செய்யாத, இங்க வா, அந்த பொய் உலகத்துக்கு வா, அந்த பொய் உலகத்துக்கு வான்னு இழுத்துட்டு போறானே அவன் தான் எமக்கு விரோதி. அப்போ நாம என்ன செய்யணும்? தெய்வம் அவர்களுடைய நேசர்களாக அவர்களுக்கு அந்த இணக்கமாக இருந்தாலே அவங்க அந்த மெய்யுலக சொத்தை நமக்கு தந்துருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட பணக்காரவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது நமக்கு தெய்வம் அவர்கள் என்றும் கூறையா பணக்காரண்டியவர் எழு கடல் கூடி தெப்பமிட்டார் குன்றின் மேலேறி நின்ற ஊரை பெண்ணீசம் கோடீஸ்வர பட்டம் பெற்ற வண்டி. அப்போ அப்படி ஒரு கோடீஸ்வர பட்டம் பெற்றவங்க, என்றுமே குறையாத பணக்காரவங்க, எத்தனை பேருக்கு எடுத்து எடுத்து கொடுத்தாலும் குறையாத ஒரு பணக்காரவங்க நமக்கு இருக்காங்களே, அவங்களுடைய நேசர்களாக நம்ம ஆகி கொண்டால் அதுதான் நமக்கு சொத்து. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கோடியை எத்தனை கோடி மனுக்கு ஈந்தாலும் குறையாதது. கோடி மனுக்கு ஈந்தாலும் குறையாதன் திமிழில் மை ஆடி அலைத்தாலும் மனுவும் சிதறாதமை ஆனகையாட்டுமையே யானூரியா நன்மை. அப்போ கோடி மனுக்கு கொடுத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அந்த சொத்துல பங்கு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரர், அந்த கோடீஸ்வரருக்கு நாம நேசராக அவர்களுடைய அன்பர்களாக நாம் ஆகி கொண்டா போதும். அந்த மெய்யுலக சொத்து அதை நமக்கு வாரி வாரி கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க தெய்வம் அவர்கள் எப்படிப்பட்ட கோடீஸ்வரர் அப்படின்னு திருமஞான குரல் பக்கம் 155 பார்ப்போம். உங்களுடைய தெய்வ தனித்தந்தை ஒரு கோடீஸ்வரர் அல்லவா? ஆம், ஒரு கோடீஸ்வரர் மட்டும் என்றால் நினைக்கிறீர்கள்? அவர்கள் 4 கோடீஸ்வரர். கோடி கடந்த விராட் குரு அவர்கள். விராட் அப்படின்னா எண்ணிக்கையே இல்லாதது, எண்ணிக்கையே இல்லாத அளவு அவங்க கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க. ஏனெனில் 4 கோடி கண்டவர்கள், 4 கோடி கண்டவர்களே நாகராகும். முதலில் 1 கோடி கண்டதும் தேவ சன்னதங்கள் பெறுவார்கள். அப்புறம் 2 கோடி, 3 கோடி, 4 கோடி என்று ஏறுவார்கள். அது என்ன ஈடு இணையற்ற ஏற்றமாயிருக்கும். அவங்க ஏறி இருக்கிற அந்த ஏற்றம், அவங்க பெற்றிருக்கிற அந்த பணம், அவங்க பெற்றிருக்கிற அந்த செல்வம், அவங்க பெற்றிருக்கிற அந்த அருட்செல்வம் உலகத்துல இருக்கிற கோடி மனுக்களுக்கும் கொடுத்தாலும் குறையாத அந்த செல்வம் என்ன ஈடு இணையற்ற ஒரு செல்வமாக இருக்கும். அப்போ இந்த கோடி என்பதெல்லாம் என்ன? இந்த கோடி என்பதெல்லாம் பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள், அழியா திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள், அழியா திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள். அவை ஒவ்வொன்றிலும் கட்டிடங்கள், பண்டக சாலைகள், அதிசய குவியல்கள் சங்கஞ்சங்கமாக உள்ளன. சங்கஞ்சங்கமா அதுல வர்ணம் ராகரகமா ராகரகமா. நான் ஒரு நாளைக்கு பேசினதே ஒரு நாளைக்கு பேசாம தினமும் வகை வகையா ராகரகமா நமக்கு எடுத்து அந்த அமுத வர்ஷிப்பை எடுத்து அந்த அருந்தளத்துல இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தின் வாது, கிளை, இலை முதலியவற்றை அதன் வித்தினுள்ளேயே நுழைந்து காண்பது போல அவற்றை காண வேண்டும். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஒரு சிறிய வித்தை நம்ம கையில கொடுத்துட்டாலே ஒரு பெரிய ஆலமரத்தை கொடுத்த மாதிரி. அப்படித்தான் தெய்வம் அவர்கள் எவ்வளவோ பெரிய கல்வியை நம்மளை சுருக்கி 70,000 மைல் பறந்து 70,000 நாட்கள் பயணம் செய்தாலும் அடைய முடியாத ஒரு எல்லையை ஒரே இரவுல உனக்கு சுருக்கி கொடுத்தது மாதிரி, ஒரு பெரிய ஆலமரத்தை ஒரு வித்துக்குள்ள வச்சு கொடுத்த மாதிரி தெய்வம் அவங்க நமக்கு எவ்வளவோ பெரிய கல்விகளை எல்லாம் சுருக்கி அதை நம்ம ஒரு இதை எடுத்துக்கிட்டு விரிச்சு பார்த்தா அது எவ்வளவோ விரிக்கலாம்.
அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்களே, அதை அப்படி நம்ம விரிச்சு விரிச்சு பார்க்கணும். அவங்களுடைய அந்த ஒவ்வொரு வாக்கியத்தை, அதுதான் நமக்கு சொத்தாக இருக்கும். ஒரு மரத்திற்கு கிளை என்றும் இலை என்றும் காய் என்றும் இருப்பது போல 4 கோடி 3 கோடி முதலிய தலங்கள் உள்ளன. ஆலமரத்திலே ஒரு வாதை காட்டி அதோ அந்த வாதுக்கு நேரே கண்ணை வைத்துப்பார், அதற்கு மேலே அதோ தெரிகிறது ஒரு கிளை, அதன் நுனியில் உள்ள துளிரிடத்தில் ஒரு காய் வரப்போகிறது என்றால் என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் பேந்த விழித்து விட்டு பிறகு என்னமோ எதுக்கும் ஒரு ஆமாம் போட்டு வைப்போம் என்று ஆம் தெரிகிறது என்பான். ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போய் அதுல நிறைய இலைகளா அடர்ந்து இருக்கு. அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நம்மளை கூட்டிட்டு போய் நின்று அதோ பாரு, அந்த மேல ஒரு கிளை தெரியுது பாரு, அந்த கிளையோட நுனியில ஒரு துளிர் இருக்கு பாரு, அந்த இடத்துல ஒரு காய் இருக்கு பாரு, உனக்கு தெரியுதா அப்படின்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அப்படி பேந்த முழிப்போம் கொஞ்ச நேரம். அப்புறம் தெரியாதுன்னு ஏன் சொல்லணும், அவங்களுக்கு தெரியுது, அதனால நம்மளும் தெரியுதுன்னு ஒரு ஆமாம் போட்டு வைப்போம். ஆமா தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். அப்படித்தான் நாம இப்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல உன்னை வம்பிலே பிடித்து தள்ளி கொண்டு போய் ஒரு எல்லையில் நிறுத்தி அதோ பார் அதுதான் பாத நிலை, அதோ அங்கே தெரியுதா என்றோ, பாதம் தெரியுதா அப்படின்னு பாதத்தை நமக்கு காட்டுறாங்க தினமும். நமக்கு தெரியுதா அப்படின்னா ஏதோ கொஞ்சம் தெரியுது. அந்த கொஞ்சமே இப்படி இருக்கு, நமக்கு தித்திப்பாக இருக்கு. இன்னும் முழுசும் தெரிஞ்சா அது எப்படி தித்திப்பாக இருக்குமோ? நீயும் ஆமாம் போட்டாய், அல்லாமல் அதன் பூரண எழிலையா கண்டாய். ஏதோ நம்மளும் ஆமா புரியுது அப்படின்னு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நாம பேசிட்டு இருக்கோம். நமக்கு அதனுடைய பூரண எழில் இன்னும் தெரியல. அப்போ நமக்கு ஒண்ணுமே புரியாட்டா கூட நம்ம ஆமாம் தெரியுது அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்களுடைய நேசத்தை கொடுத்துருவாங்க. நல்ல வேலை தெரியுதுன்னு சொல்லிட்டேன், எங்க தெரியுது ஒண்ணுமே தெரியலையேன்னு சொன்னோம்னா போடா அப்படின்னு அடிச்சு வரைச்சி விட்டுருவாங்க. ஆமா தெரியுது அப்படின்னு நம்ம ஆமாம் போட்டு வச்சோம்னா, உனக்கு என் முன்னால வரும்போது அழுகையே வரலைனாலும் அப்படியே அழுகிற மாதிரியாவது அடி, அழுதுட்டானேன்னு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்ச மாதிரி நடிக்கவாவது செய்யணும். அவங்ககிட்ட அவங்களுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த சொத்துக்கு பாத்தியதை உடையவர்களாக நம்மளை அவங்க ஆக்கி விடுவார்கள். அப்போ அப்படி நேசமாகும் போது அவங்க இங்கேயும் நமக்கு சொத்து கொடுப்பாங்க, அங்கேயும் நமக்கு அந்த உலக வாழ்க்கை அந்த சொத்தையும் கொடுப்பாங்க. அப்ப இங்கேயும் சொத்தை கொடுப்பாங்க அப்படின்னா உடனே நம்ம இங்கேயும் சொத்து கொடுத்துருவாங்களா? அப்ப தெய்வத்தோட நேசமா இருந்துட்டா, நம்ம அப்ப தெய்வம் மேல அன்பா இருந்துட்டா இங்கேயும் 4 வீடு வாசல் நில குளம் 4 நகை நட்டு எல்லாம் கொடுத்துருவாங்களான்னு நம்ம நினைக்க கூடாது. இங்க அவங்க கொடுக்குற சொத்து என்ன சொத்து அப்படின்னா, தெய்வம் அவர்கள் எடுத்து சொல்லுவாங்க, இந்த திருவாக்கியத்தை எடுத்து சொல்லும் வல்லப சொத்து. இந்த திருவாக்கியத்தை எல்லாம் எடுத்து பேசுறோமே நம்ம, அது ஒரு சொத்து. இந்த திருவாக்கியத்தை எடுத்து பேசுகிற வல்லவர் சொத்தை ஒருவருக்கு தருவார்கள். இன்னொரு உங்களுக்கு 3 மணி நேரம் மட்டுமே தூங்குகின்ற வைராக்கிய சொத்தை தருவார்கள். தெய்வம் அவங்க 3 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அப்படித்தான் இருப்பேன், 4 மணிக்கு எந்திரிச்சு நீ படிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு தேவலோகத்துல இருந்து எனக்கு ஒரு காற்று வீசும், என்னுடைய ஞான அறிவு பெருகும் அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. அந்த வைராக்கியத்தோட நான் இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம 4 மணிக்கு 3 மணிக்கும் எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வைராக்கிய சொத்து சில பேருக்கு இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஒரு ஆன்மநேய சொத்து. ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால மனஸ்தாபம் ஏற்பட்டா, சரி இங்க வாங்க, நீங்களும் அதை பெருசா நினைக்காதீங்க, நீங்களும் பெருசா நினைக்காதீங்க, நம்ம எல்லாரும் தெய்வத்தோட பிள்ளைங்க சேர்ந்து போங்க அப்படின்னு சேர்த்து வைக்கிற ஆன்ம நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு ஆன்மநேய சொத்து ஒருத்தர் இருக்கும். இப்படியான சொத்தெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலையும் தெய்வம் அவங்க கொடுப்பாங்க. இந்த சொத்துக்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தெய்வம் இதெல்லாம் நீங்க பகிர்ந்துக்கோங்க, இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொத்து கொடுப்பேன், இந்த சொத்தை எல்லாருமா பகிர்ந்துக்கோங்க. எப்படி ஒருத்தன் அவள் கொண்டு வரான், ஒருத்தன் பொறி கொண்டு வரான், ஒருத்தன் வெல்லம் கொண்டு வரான், அவரவர் கொண்டு வந்ததை அவரவரே சாப்பிடாம எல்லாத்தையும் அந்த அவளையும் வெல்லத்தையும் எல்லாத்தையும் ஒரு இதுல போட்டு கலந்து அதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டா எல்லாருக்கும் அது நல்லா இருக்குமே. அப்படியாக தெய்வம் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்த்தையும் ஒவ்வொரு வல்லமை சொத்தை கொடுத்துருக்காங்க. அதை நாம தினமும் கூடி பகிர்ந்து கொள்ளணும். அப்போ அவங்க நமக்கு இந்த உலகத்துல கொடுக்குற சொத்து இந்த சொத்து.
அதுக்கப்புறமா நம்மளை அவங்க அந்த சொர்க்கபதிக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த அந்த உலகத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தானே சொத்து வேணும். அந்த சொத்தையும் நமக்கு தெய்வமோர்கள் எப்படி எல்லாம் கொடுப்பாங்க. ஒரே எத்தில் அவங்க கொடுக்குற அந்த ஒரே எத்தில் சொர்க்கத்துல போய் நம்ம விழும்படி நம்மளை ஆக்கி வைப்பார்கள். இப்போ ஒரே எத்துலன்னா ஒரு எத்து காலை கொண்டு எத்தி நம்ம போய் இங்க எத்துல போய் சொர்க்கத்துல விழுவோம்னு அர்த்தம். அப்படி இல்லை. எத்துதல் அப்படின்னா தெய்வம் காலை கொண்டு எத்துறத இந்த உலகத்துல பாத தீட்டைன்னு சொல்லி காலை கொண்டு தலையில வைப்பான். அதுக்கே தெய்வம் அவங்க அட பாவி, இறைவன் குடி கொண்டிருக்கிற சிரசு, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த மனித தூலத்துல இந்த மனிதனுடைய சிரசுலதான் இறைவன் குடி கொண்டிருக்கான். அங்க கொண்டு போய் புண்ணு பிடிச்ச காலை கொண்டு தூக்கி வைக்கிறியே, இது அறிவான செயலா அப்படின்னு திட்டுவாங்களே. அப்ப அவங்க நம்மளை எத்துவாங்களா? எட்டியை எட்டாலே சொர்க்கபதி போனோம்னா அது எட்டி வைத்தல் அப்படின்னா ஏற்றி வைத்தல். நிறைய நமக்கு நம்முடைய சிரசுல அவங்க நிறைய சொத்துக்களை அவங்க நம்ம அறிவுல இதுவரைக்கும் இந்த உலகத்துல புழங்காத பேச்செல்லாம் நமக்கு புழங்க வச்சு நம்ம அறிவுல ஏற்றி வைப்பாங்க. அதுதான் அவங்க நம்ம சிரசுல ஏற்றி வைக்கிற அந்த எட்டிய எட்டாலே அவங்க நம்முடைய சிரசுல ஏற்றி வச்ச அந்த ஏற்றத்தாலே எட்டாததெல்லாம் ஏற்றிக்கொள், இந்த உலகத்துல நீ இதுவரைக்கும் பெறாததெல்லாம் ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்மளை ஏற்றுக்கொள்ள வச்சு நம்மளை அந்த சொர்க்கபதிக்கு போய் சேர்க்க வைப்பாங்க. எட்டிய எட்டாலே எட்டாதெல்லாம் எட்டிக்கொள் என்று எடுத்தெறிந்தார். எட்டாததெல்லாம் இதுவரைக்கும் நீங்க தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டு எங்க போய் சேருன்னு எடுத்துறாரு. அவங்க எடுத்தெறிறாங்க. எதை எடுத்தெறிறாங்க? அவங்களுடைய இந்த நாதத்தை, அந்த வாக்கை எடுத்து எறியும் போது நாம அதை எங்க வாங்கணும்? நம்முடைய செவியில வாங்கணும். அதுதான் வாங்கி வாங்கி சொத்தா நிறைய சேர்த்துக்கணும். அதுதான் அவங்க நமக்கு கொடுக்கிற சொத்து. சொத்தூரிமை கொண்ட விட்டகரால் சொர்க்கபதி போய் சேர்ந்த நம்ம இந்த சொத்து உரிமை அவங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்தை நமக்கும் பாக்கியதையாக, அந்த சொத்துக்கு நம்மளும் உரிமையுடையவர்களாக அவங்க ஆக்கின உடனே நம்ம எங்க போய் சேருவோம்? சொர்க்கபதி போய் சேரலாம். அப்படி சேர்ந்ததால் நாம் பெற்ற பேரானந்தம் செப்பத்தோலையாத அப்போதுமை. அப்படி போய் சேர்ந்தா அந்த இன்பத்தை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ எப்படி இந்த உலக சொத்தை தான் சொத்துன்னு நினைச்சு இருந்த நம்மள இல்ல இதெல்லாம் சொத்து இல்ல, தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கியத்தை எடுத்து பேசுகிற வல்லபம், தூங்காமை என்கிற வைராக்கிய சொத்து, ஆன்மநேய சொத்து, இந்த சொத்தெல்லாம் கொண்டு இந்த உலகத்துல வாழும்போது இன்னும் நம்மளை அந்த சொர்க்கபதிக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த சொத்தையும் நமக்கு அவங்க வழங்குவாங்கன்னு எப்ப தெரியும்? அறிவு வளரும் போதுதான் அது நமக்கு தெரியும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு பிறந்த உடனே வீடு வாசல் நிலபலம் இதுதான் சொத்துன்னு அதுக்கு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு எது சொத்து அப்படின்னா அதுக்கு அந்த தாய்ப்பால் ஒண்ணுதான் அதுக்கு சொத்தாக தெரியும். அப்போ முதல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு காலத்துல தின்பண்டத்தையும் பவுனையும் கையில நீட்டினா பவுன் சொத்தாக தெரியுமா? அப்படின்னா சொத்தா தெரியாது. தின்பண்டம் தான் சொத்தாக தெரியும். அப்போ தின்பண்டத்தையே பணத்தை காட்டிலும் பெரிய சொத்தாக நீ நினைக்கும் குழந்தை பருவமும், வீடு வாசல் நில புலனை சொத்தாக நினைக்கும் மனித பருவமும் ஒன்றா? இல்ல. அப்ப அறிவு வளர்ந்துருச்சு. ஒரு நேரத்துல ஒரு தின்பண்டம் தான் ஒரு பவுனை காட்டிலும் பெருசா தெரிஞ்சிச்சு. இப்ப ஒரு சாக்லேட் ஒரு கையிலையும் ஒரு பவுனை ஒரு கையிலையும் வச்சா எது வேணும் எடுத்துக்கோன்னு சொன்னா சாக்லேட்டே எடுப்போம், டபக்குன்னு பவுனை எடுத்துக்கிட மாட்டோமா? அப்போ ஏன்? அப்போ அன்னைக்கு இருந்த அறிவு இன்னைக்கு வளர்ந்துருக்கு.
அதே போல இன்னும் அறிவு வளர்ந்தாதான் அந்த அந்த சொத்து ஒரு கையில, தெய்வம் அவர்களுடைய வாக்கு ஒரு கையில. பச்சா இப்ப எதை எடுக்கணும்? அந்த வாக்கை எடுக்கிறது. அது நீ இன்னமும் தங்கத்தையே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அறிவு வளரலைன்னு அர்த்தம். எப்படி சாக்லேட்ல இருந்து தங்கத்துக்கு வந்தியோ, தங்கத்துல இருந்து அந்த உன் உள்ளத்துல அந்த தங்கம்லாம் உன்கிட்ட தங்காது, போயிரும். உனக்குள்ளே தங்கக்கூடிய அந்த பொன்னையும் தங்கமாக்கக்கூடிய அந்த வாக்கை எடுக்கக்கூடிய உனக்கு அறிவு வளர்ந்தாதான் அது சொத்துன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ அந்த பருவத்தில் தனக்கு நன்மை உன்னதம் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவு வருதே, அந்த அறிவு சாமானிய அறிவா? மற்ற ஜீவராசிகளுக்கு அத்தகைய அறிவு உண்டா? இப்படி அறிவு வளர்ந்துகிட்டே போற தன்மை ஜீவராசிகளுக்கு இருக்கா? எந்த ஜீவராசியாவது எந்த மிருகமாவது ஒரு பருவத்துல சாக்லேட்டையும் பவுனையும் கொடுத்தா சாக்லேட் திங்கும், கொஞ்சம் குட்டியா இருக்கும்போது கொஞ்சம் பெருசானவனே பவுனைத்தான் எடுக்குமா? பெருசானாலும் திங்கிறதான் எடுக்கும் மிருகம். ஏன்னா அதுக்கு அறிவு வளராது. நமக்கு அறிவு வளருதே. அப்போ நாம வளர்ந்து சாக்லேட்ல இருந்து எப்படி தங்கத்துக்கு வந்தோமோ, தங்கத்துல இருந்து இந்த வாக்கு தான் நமக்கு சொத்துங்கிற தெரியறதுக்கு, இதுதான் அசல் சொத்துன்னு தெரியறதுக்கு என்ன செய்யணும்? நம்மளை எட்டாததெல்லாம் எட்டி வைக்கும், நம்முடைய அறிவுக்கு எட்டாததெல்லாம் எட்டி வைக்கக்கூடிய ஒரு மெய்க்குரு பெருமான் கிடைக்கும் போதுதான் நமக்கு இதுதான் சொத்து அப்படின்னு தெரிய வரும். அப்போ அவங்களுடைய நமக்கு அந்த சொர்க்கபதிக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடியது எதுவாக இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த நாதமாகத்தான் இருக்கு, அவங்களுடைய அந்த அருள் வாக்காகத்தான் இருக்கு. அதுதான் ஆதியிலிருந்து வந்த சொத்து. இறைவன் முதல்ல அந்த நாதம் தான் ஆதியிலேயே இருந்தது. அதுல இருந்துதான் அப்புறம் எல்லாமே பிரிஞ்சு வந்தது. அந்த ஆதியில இருந்து தான் நாமளும் பிரிஞ்சு வந்தோம். இப்போ நாம இறைவனோட தான் ஒன்னாக கலந்திருந்தோம். ஜீவதேக வைப்பில் அந்த ரோஷ்னிதாக்குடைய காலத்தில் நாம எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தோம் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்வாங்களே. அப்போ இந்த ஒன்னா இருந்தது திரும்ப அவங்களோட போய் நாம சேரணுமே. எப்படி சேர்றது? புல்லாகி பூண்டாகி மரமாகி எத்தனையோ பிறப்பு பிறந்தாலும் அவங்கள விட்டு எப்படியோ பிரிஞ்சு வந்துட்டோம். பிரிஞ்சு எங்கெங்கெல்லாமோ திரிஞ்சு அலைஞ்சோம். என்ன செய்யறதுன்னு தெரியாம திரும்ப அவங்ககிட்ட போய் சேரணும். அது சேர்றதற்கு இந்த மனித தூலம் எடுத்தாதான் அவங்ககிட்ட போய் சேர முடியும். அதனாலதான் இந்த மனித தூலம் உன்னதமான பிறப்பு அப்படின்னு அருளி செய்றாங்க. அவங்ககிட்ட இருந்து எப்படியோ பிரிஞ்சு என்னென்னமாவோ ஆகி கடந்து அலைஞ்சோம். எப்படியோ போட்டி போட்டு ஏதோ ஒரு புல்லாய் இருந்து பூண்டாய் இருந்து அதை ஏதோ ஒரு மனுஷன் எடுத்து தின்னு அந்த மனுஷனுடைய ரத்தமாகி விந்துவாகி ஒரு தாய் கருவறைக்குள்ள அதுலயும் எத்தனையோ லட்சம் பேர் போட்டி போட்டு வந்ததுல நாம ஜெயிச்சு ஒரு தாய் கருவறையில இடம் பிடிச்சு வளர்ந்து இன்னைக்கு இப்படி வந்துட்டோம். இப்போ இத பயன்படுத்தலைன்னா திரும்பவும் அதே சீரழிவுதான். அப்போ இந்த கிடைச்ச இந்த மனித பிறப்பை, இந்த அறிவு பிறப்பை பயன்படுத்தினா நாம திரும்ப போய் அந்த ஈசனோட ஒன்று சேரணும். ஈசனோட ஒன்று சேர்வதற்கு ஒரே வழி இந்த மனித பிறப்புல கொடுத்திருக்கிற இந்த அறிவு மட்டும்தான். அதை பிடிச்சுக்கிட்டு ஏறிதான் நம்ம அவங்கள போய் அந்த ஆதியில இருந்து அந்த நாதத்துல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோமே, அந்த திரும்ப அந்த நாதத்தோடயே நம்ம ஒன்று சேரணுமே. முதல்ல ஆதியிலே ஒரு கூடத்த பிரம்மம் இருந்தது, இருக்கோளமாகத்தான் இருந்தது. அதுல இருந்து முதல்ல ஆகாயம் தான் தோன்றியது. அந்த ஆகாயம் ஒரு குணம் நிர்குண பரபிரம்மமாக இருந்தது. முதல்ல இந்த ஈசன்கிறது நிர்குண பரபிரம்மமாக இருந்தது. நிர்குணம் அப்படின்னா அதுக்கு குணமே இல்லை, எந்த ஒரு குணமும் இல்லாம இருந்தது. அப்புறம் குணமுடையதாக முதல்ல ஆகாயம் வந்தது. அந்த ஆகாயத்துக்கு ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்தது, நாதம் அப்படிங்கிற ஒரு குணம் மட்டும்தான். அதுதான் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது அப்படின்னு பைபிள்ல ஒரு திருவசனம் வரும். அப்போ இந்த ஆகாயத்தும் ஒரே ஒரு குணம் இருந்தது, அது நாதம். இந்த ஆகாயத்திலிருந்து அதுக்கு அடுத்து காற்று உண்டாகியது. அந்த காற்று என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டு குணம் கொண்டு வந்தது. அந்த ஆகாயத்தினுடைய ஒரு குணத்தையும் நாதத்தையும் எடுத்துக்கொண்டு அப்புறம் இந்த காற்றுக்கே உரிய தனி குணம் ஸ்பரிசம். அந்த ஸ்பரிசமாகிற ஒரு காற்று நம்ம மேல படும்போது உஸ்ன்னு ஒரு சத்தமும் கேட்கும், அது நம்மளை தொட்ட அந்த ஸ்பரிசமும் நமக்கு தெரியும். அப்போ அந்த காற்றுக்கு அந்த நாதத்தோட சேர்ந்து ஆகாயத்தோட குணம் தான் நாதம், அந்த முந்தின குணத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த காற்றுக்குன்ற ஒரு தனி குணம் ஸ்பரிசத்தோட காற்று வருது.
அதுக்கப்புறம் அக்கினி வருது. இந்த அக்கினி இந்த முதல் 2 குணத்தையும் எடுத்துக்கிறது. முதல் 2 குணம் என்ன? ஆகாயத்துக்குரிய நாதம், காற்றுக்குரிய அந்த ஸ்பர்ஷம். அந்த நாதத்தையும் ஸ்பர்ஷத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த அக்கினிக்கு இன்னொரு அதுக்குன்னு உள்ள ஒரு குணம் பார்க்கப்படும் தன்மை. இப்ப நம்ம காற்றெல்லாம் பார்க்க முடியாது, அக்கினியை பார்க்கலாம். நெருப்பு கொழுந்து விட்டு எரியறத பார்க்கலாம். அப்போ அதுக்கு அந்த நாதம், ஸ்பர்ஷம், அதோட பார்க்கப்படும் தன்மை அப்படிங்கிற ஒரு 3 குணம் வருது. அதுக்கப்புறம் நீர் உண்டாகுது. இந்த அக்கினியானது குளிர்ந்து நீர் உண்டாகுது. அப்படி நீர் உண்டாகும் போது அது என்ன செய்யுது? அந்த முதல்ல இருக்கிற அந்த குணத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. என்னென்ன குணம்? நாதம், ஸ்பர்ஷம், பார்க்கப்படும் தன்மை. அதோட 3ஓட சேர்ந்து சுவை அப்படிங்கிற ஒரு குணத்தையும் இந்த நீருக்கு இருக்கு. அந்த நீர் சுவைக்கும். அதை நம்ம சுவைக்கலாம், அதை பருகலாம். அதுக்கப்புறம் அந்த நீர்ல இருந்து அந்த நீர் இறுகி நிலம் உண்டாகிறது. இந்த நிலம் என்ன செய்யுது? அந்த 4 குணத்தையும் எடுத்துக்கிட்டு நாதம், ஸ்பர்ஷம், பார்க்கப்படும் தன்மை, சுவை, அதோட கந்தம், வாசனை என்கின்ற ஒரு குணத்தையும் கொண்டு இந்த நிலம் வருது. அப்போ முதல்ல இருந்தது இந்த ஆகாயம்தான், அந்த நாதம் தான். அப்போ இந்த நாதம் தான் முதல்ல இருந்தது. அந்த நாதத்தோட நம்ம போய் சேரணும்னா அந்த நாதம் தான் நமக்கு சொத்தாக வேணும். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் இப்படித்தான் பாரிடை 1ஆய் 2ஆய் 3ஆய் இருந்ததை பாரிடை 5ஆய் பறந்தாய், நிலத்துல 5 குணத்தோட இருந்தாய். நீரிடை 4ஆய் நின்றாய், நீருக்கு 4 குணம். தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய், வழியிடை 2ஆய் விளைந்தாய், வெளியிடை 1ஆய் இருந்தாய். ஆகாய வெளியில 1ஆக நாதமாக இருந்தாய். அந்த நாதத்தோட நாம போய் கலக்கணும் அப்படின்னா நாதம் தான். அந்த நாதத்தை பிடிச்சுதான் நாம எங்க இருந்து பிரிஞ்சு வந்தோமோ, அந்த ஆதியிலிருந்து பிரிஞ்சு வந்தோமே, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்து அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. நாமளும் அந்த தேவனாகவே அந்த நாதத்துலதான் இருந்தோம். அந்த நாதத்திலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்துட்டோம். திரும்ப அலைஞ்சு திரிஞ்சு எத்தனையோ பிறவி எடுத்து புல்லாகி பூண்டாகி இன்னைக்கு இந்த அரிய மனுஷன் தூளம் கிடைச்சிருச்சு, இந்த நாத வல்லபம் கிடைச்சிருச்சு, அவங்களுடைய வாக்க கேட்கிற செவி கிடைச்சிருச்சு, அதை திரும்ப எடுத்து பேசுகிற வாய் கிடைச்சிருச்சு. அதை வச்சு பேசி அதை கேட்டு அந்த நாதத்தை பற்றி கொண்டு அந்த நாத சொத்தை நிறைய சேர்த்து திரும்பவும் அந்த நாதத்தோடு அந்த ஆதிநாத பிரானோடு ஒன்று சேர்வோம். அதற்கான நாதத்தை நமக்கு நாளும் வழங்கி அந்த நாதத்தை நாளும் அமுத வர்ஷிப்பாக வழங்கி கொண்டிருக்கும் பெருமானவர்களது நாதத்தை பற்றி கொண்டு அந்த சொர்க்கபதியை போய் சேர்வோம். அவர்கள் எத்திய எத்தாலே சொர்க்கபதியில் போய் விழுவோம் என்று கூறி என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.